வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. 3 புள்ளி வச்சு 2 வர சந்து புள்ளி வச்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற புள்ளிக்கு ஒரு வளைவு மாரி போட்டு, அடுத்தடுத்து 2 வளைவ போட்டு விட்டுட்டு, அத ஜாயின் பண்ணா நடுவுல டிசைன் ரெடி. இந்த மாரி நடுவுல ஒரு டிசைன் போட்டு, அதுக்கப்புறம் ரங்கோலிங்கிறதே நம்ம டெவலப் பண்றது தான். நடுவுல போடுற டிசைன் அழகா இருந்தாலே, அப்ப சுத்திலும் நம்ம டெவலப் பண்ண அது ரொம்ப அழகாயிரும். இப்ப இந்த மாதிரி 2 சுழி போட்டுட்டு 2 சைடும் இந்த தாமரையோட பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு, நடுவுல ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லோட்டஸ் ரெடி. இது மாதிரி இன்னும் அடுத்துள்ள 2 பக்கமுமே போட்டு விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் கூட போடலாம். ரொம்ப ஈஸியான கோலம். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் வாசல்ல. நீங்க சும்மா ஒரு 2டே 2 கலர் வச்சு இது கலர் குடுத்துட்டீங்கன்னா, இன்னும் பெரிய கோலம் போட்ட மாதிரி அவ்ளோ அழகா இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இதுக்கு கலர் குடுக்கறது அப்படிதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியெல்லாம் கோலம் போட்டோம்னா, சும்மா கலர் குடுக்கறதுக்குலாம் அதிக நேரம் எடுக்காது. ஈஸியா சிம்பிளா கலர் குடுத்துரலாம். இப்போ இந்த நடுவுல எல்லோ கலர் குடுத்துரலாம். எப்பவுமே உள்ள எல்லோலருந்து தொடங்குனோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். கொஞ்சம் மங்களகரமாவும் இருக்கும். அதனால உள்ள வந்து நம்ம எல்லோ கலர் குடுத்துக்கலாம். எல்லோ அண்ட் காவி தாங்க கலருக்கு வந்து ரொம்ப எடுப்பா இருக்கும். ரொம்ப மங்களகரம்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள எல்லோ கலர் குடுத்தாச்சு. இப்போ இந்த மேல இருக்கிற ஃப்ளவருக்கு சின்ன சின்ன கோடா எந்த அளவு சின்னதா போட முடியுமோ, அந்த அளவு பகுதிக்கு போட்டுட்டோம்னா, அது ஒரு டிசைன் பார்க்கறக்கு ரொம்ப நல்லாருக்கும். சும்மா எல்லாத்துக்குமே கலர் குடுக்காம இந்த மாதிரி கோலமாவு வச்சு இப்படி போட்டு விட்டுடலாம். பாருங்க. இப்படி போட்டு விட்டுட்டு, இந்த போட்டுட்டு இருக்கிற பூ கீழ ஒரு டாட் வச்சிடலாம். ஒயிட்லயே ஒரு டாட் வச்சுட்டு, அதுக்கு நடுவுல ஒரு ஆப்போசிட் கலர் ஏதாவது ஒண்ணு போட்டுவிட்டா டார்க் கலர்ஸ் போட்டா நல்லாயிருக்கும். நான் பிங்க் கலர் வச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த சைடில் இதை லீஃப் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு க்ரீன் கலர் கொடுத்தோம்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்கிற தாமரை பூ போல் இருக்கிற அந்த பெட்டல்ஸ்க்கு ஒரு பிங்க் ஷேட் கொடுத்துடலாம். கொஞ்சம் இந்த க்ரீனுக்கு ஆப்போசிட் கலர் கொடுத்தோம்னா பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு 2, 3 கலர் தாங்க. இந்த கோலமே கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் பார்க்கறக்கு. இது மாதிரி எல்லா சைடுமே கொடுத்து விட்டுறலாம். பாருங்க டக்குன்னு ஒரு கோலம் போட்டாச்சு. பிகினர்ஸ் எல்லாமே இது போடலாம். ஈஸியா போட்டுறலாம். மேலே போட்டிருக்கிற டிசைனுக்கு நடுவுல ஒரு டாட் வச்சிடலாம். ஏதாவது ஒரு கலர்ல வச்சுட்டு, நடுவுல ஒரு எல்லோ டாட் வச்சிட்டோம்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். அவ்வளோதாங்க. சிம்பிளான கோலம். ஈஸியா நாளைக்கு வெள்ளிக்கிழமையோ அதுவுமா போட்டுருங்க. நடுவுல ஒரு எல்லோ டாட் வச்சுட்டு, அதுக்கு நடுவுல ஒரு பிங்க் டாட்டோ, ரெட்டோ வச்சு விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட சந்திக்கிறேன்.